வணக்கம் நேர்களே. பொதுவா நம்மளுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் லிட்ரஸி எல்லாம் வந்து குஜராத்தீஸ், மார்வாடிஸ் இவங்களெல்லாம் விட ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் மேலோட்டமா நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஸோ நாம எங்க லேக் ஆகுறோம்? குஜராத்தீஸ், மார்வாடிஸ் எல்லாம் எந்த இடத்துல ஹை லெவல்ல இருக்காங்க? அவங்க என்ன கத்துக்கிறாங்க? நாம என்ன கத்துக்கல? இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாமளும் பணக்காரன் ஆகறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றது தான் இன்னைக்கான எபிசோட். இத பத்தி ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார், குஜராத்தீஸ், மார்வாடிஸ் இவங்க தான் வந்து பார்சிஸ். இவங்கெல்லாம் வந்து ஃபினான்ஷியலி பயங்கரமான ஆட்கள். அவங்க தாட் ப்ராசஸே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஜென்ரலாவே சொல்றாங்க. யார் சொன்னாங்க? ஜென்ரலா இருக்கிற ஒரு விஷயம் சார். எனக்கு காமன் என் மேன். காதுல அது மாதிரி விழல, உன் காதுல விழுந்திருக்கு. பரவாயில்ல. ஓகே, அப்போ வந்து விச்சரா இருந்தேன். குஜராத்துக்கு போனதுல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான இந்த ட்ரேடிங் அதெல்லாம் வந்து அங்கே தான் நான் கத்துக்கிட்டேன்னு அவரே நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்ற பாயிண்ட்டையும் நான் வச்சு பார்க்கும்போது அதுல குஜராத்தி வராங்க, மார்வாடிஸ் ஜென்ரலாவே அதை பத்தி சொல்லுவாங்க. அண்ட் ஜூஸ், பார்சிஸ். பார்சிஸா ஜூஸா? பார்சிஸ். ஜூஸ் இல்ல, ஜூஸ் வந்து வேர்ல்ட் லெவல்ல சார். அதோட ஒரு சைடு தானே சார் பார்சி. இல்லையே. பார்சி வேற, ஜூ வேற. ஜூ வேறையா சார்? ஓகே, அப்போ ஜூஸையும் சேர்த்துக்கிறேன் சார் நான். ஜூஸையும் சேர்த்துக்கிறேன். ஓகே. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, நாம என்ன பண்ணல? ஏன் நம்ம ஊர் நாத்துக்கோட்டை செட்டியாரையும் அதில் சேர்த்துக்கோ. ஓகே. நீ ஒன்னொன்னா நான் சொல்ல தமிழே இல்லைங்கிறிய. நீ அப்போ நாட்டுக்கோட்டை செட்டியார் சேர்த்தீங்கன்னா 5 பேர் நம்ம ஊர்லேயும் இருக்காங்க. ஓகே. நாட்டுக்கோட்டை செட்டியார் இந்த 5 பேருக்கு என்ன காமன்? ஜூஸை எடுத்துரு. ஓகே. இந்த 4 பேருமே ட்ரேடிங் ஃபேமிலிஸ். அப்படின்னா தொழிலை வியாபாரமாக பண்ணுறவங்க. ஓகே. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பணம் தெரியும். அதனால் அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கடையில் உட்காத்துவாங்க, கணக்கில் உட்காத்துவாங்க. அதனால் ட்ரேடிங் தெரியும். ட்ரேடிங்னா நார்மலாக இவங்கெல்லாம் ட்ரேடர்ஸ். ஸோ பொருளை வாங்கி விற்பாங்க, வியாபாரிகள். ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் போய் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக மிடில் மேனாக இருந்தவங்க. ஸோ நடுத்தர வியாபாரிகளில் இவங்கெல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட்டு. அதனால் வந்து கணக்கு ரொம்ப சின்ன லோ மார்ஜின்ஸில் கரெக்டாக ட்ரேட் பண்ணுவாங்க, வாங்கி விற்பாங்க. மார்ஜினை கட் பண்ணுவாங்க, காஸ்ட்டை ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. அதனால் கணக்கை கரெக்டாக வச்சுக்கணும். மார்வாடிகள்கிட்ட ஒரு சிஸ்டம் உண்டு, பர்த்தா அப்படின்னு பேர். ஓகே. எவ்ரிடே எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருந்தாலும் அன்றைக்கி சாயங்காலம் அவனுக்கு என்ன நான் கொடுக்கணும், என்ன நான் வாங்கணும். ஹவு மச் ஐ ஹவ் டு பே அதர்ஸ், ஹவு மச் ஐ ஷுட் கிவ். நம்ம ஊரில் நாட்டுக்கோட்டை செட்டியார் கேஸில் எப்படின்னா, முதல் நாள் இப்போல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரியாது, எங்கள் தாத்தா காலத்தில் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். என் தாத்தா வந்து அழகப்ப செட்டியாரோட ஆடிட்டர். அதனால அப்போல்லாம் எப்படின்னா, பிறந்தோடனே கணக்கு இது அமைச்சிருவாங்க. பிறந்த உடனே ஒரு குழந்தை பிறந்தோடனே அன்றைக்கே கணக்கு இது அமைச்சிருவாங்க. அவங்க கல்யாணத்தில் வாங்குகிற டௌரியே அந்த காலத்தில் அந்த கணக்கை வச்சு தான் வாங்குவாங்க. இவ்வளோ செலவாயிருக்குன்னு. ஓ, ஓகே. எழுதிடுவாங்க. அவ்வளோ தூரம் கணக்கில் கரெக்டாக இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு நிறைய கேஸும் இருக்கும். இந்த குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி கேஸு, இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட்லாம் இந்த கம்யூனிட்டியில் தான் மேக்ஸிமம் இருக்கும். பார்சி லானே தனியாக இருக்குது. மார்வாடி வந்து ஹிந்து லாவில் வருவான், செட்டியார்ஸும் ஹிந்து லாவில் வருவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்துப்பார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தேன்னா இன்றைக்கி அவங்க 1 லட்சத்துக்கு கீழே பாப்புலேஷன் ஆகிட்டாங்க. நீங்கள்லாம் பார்சியை ப்ளேம் பண்ணுறீங்க, பார்சி தான் குறையிறாங்க. நாட்டுக்கோட்டை செட்டியார் புள்ளி வைக்கிறவங்களுக்கும் பாப்புலேஷன் குறைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் தொழில் அந்த காலத்தில் தொழில் பண்ணதுனால, தொழிலில் இருந்ததுனால அந்த பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அப்பா தொழிலை பையன் பண்ணுவான், பையனோட தொழில் மாதிரி ஜாயிண்ட் வெஞ்சரில் இருப்பாங்க. அது கூட எப்படி இருக்குன்னா, பெரியவர் இருக்கிற வரைக்கும் இப்போ எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடுவாங்க. ஸோ நான் பார்த்துருக்கேன், இப்போ இருக்கான்னு தெரியாது எனக்கு. இப்போ ஒரு தாத்தா இருக்கு, ஒரு ஃபாதர் இருக்கார், அவருக்கு 4 பசங்க இருக்காங்கன்னா அந்த 4 பசங்க வந்து சேர்ந்து தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்க பேரங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அது ஒரு ஜெனரேஷன் ஆனப்புறம் தான் மெதுவாக பிரிப்பாங்க. இன்ஃபேக்ட் டிவிஎஸ் ஃபேமிலி இப்போ தான் பிரிச்சிருக்காங்க. 4வது தலைமுறை 5வது தலைமுறை அவங்க இப்போ தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி, நான் பிஸ்னஸ் ஃபேமிலி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இது நீங்கள் கம்யூனிட்டியாக பார்க்காதீங்க. ஒரு காலத்தில் அது கம்யூனிட்டியாக இருந்தது. ஏன்னா இட் வாஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு ட்ரேட். இப்போ டிவிஎஸ் ஃபேமிலிங்கிறது எங்களை மாதிரி பிராமின் ஃபேமிலி தான். அவங்களும் இது மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து அடிச்சுக்காம பிரிச்சுக்கிட்டாங்க. வித்தவுட் கோர்ட்டு கேஸ் இல்லாமல் பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ தான் பெருசாக நியூஸ் எல்லாம் வந்தது.
ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஜாதியாக பார்க்காம மதமாக பார்க்காம நீங்கள் பிஸ்னஸ் ஃபேமிலி நான் பிஸ்னஸ் ஃபேமிலி அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இல்லை சார், இதை நான் ஜாதி மதமாக பார்க்கல. நீங்கள் ஆனா சொன்னது குஜராத் அவங்க கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி அண்ட் அவங்க இருக்கு. பிஸ்னஸ்மேன். அது அவங்க கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி. எல்லா பிஸ்னஸ்மேன் விட்டு அந்த நல்ல குவாலிட்டி இருக்கும். அதை எப்படி கத்துக்கிறதுன்றது தான் கேள்வி. ஏன்னா அப்பா வந்து பையனை வந்து சின்ன வயசுலேருந்தே கூப்பிட்டு போய் உட்காத்தி வச்சு ராசா நீ ஏமாந்து போயிடுவோன்னு உனக்கு சொல்லி கொடுப்பான். எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. இது நான் செகண்ட் லைன் பீச் ரோட்லேயும் புஸ்தகத்தை வச்சு தான் கற்றுக்கிட்டேன் தவிர எனக்கு குஜராத்தி ஃப்ரெண்டு யாரும் கிடையாது. எனக்கு வந்து இன்ஃபேக்ட் வாழ்க்கையில் ஒரே ஒரு வாட்டி குஜராத் போனது 2 மாதத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் மீட்டிங் நடத்தின போது நான் போயிருக்கேன். இதை தவிர நான் அகமதாபாத் பக்கம் தலை வச்சு கூட படுத்தது கிடையாது. பாம்பே கூட ஏதோ ஏர்போர்ட்டில் கிராஸ் பண்ணி போவேனே தவிர ஒரே ஒரு வாட்டி தலால் ஸ்ட்ரீட்டுக்கு போயிருக்கேன் வேடிக்கை பார்க்கறதுக்கு. எனக்கு பாம்பேலேயும் ஆள் தெரியாது, எனக்கு அகமதாபாத்லேயும் ஆள் தெரியாது. பட் நான் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கிட்டதெல்லாம் அண்டு செகண்ட் லைன் பீச் ரோட்டில். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் இதை எப்படி பிரிக்கணும்னா எந்த ஃபேமிலியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலன்னு. ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க எல்லாரும் பிஸ்னஸ்மேன். செட்டியார் வந்து இப்போ ஏவிஎம் இருந்தார், முருகப்பா குரூப் இருக்குது, இது மாதிரி எல்லா செட்டியாரும் பிஸ்னஸ் பண்ண இருந்தாங்க. சின்ன சின்ன ட்ரேட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தான் செட்டியாராக இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்று பாப்புலேஷன் சுருங்கிடுச்சு, 2வது இன்டர்நெட் வந்தப்பறம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ட்ரேடிங்னா ஆப்பர்ச்சுனிட்டினா என்னென்னா, முன்னாடி வந்து எந்த மார்க்கெட்டில் ப்ராடக்ட்டு எந்த விலையில் விற்கிறதுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ இட் கேவ் யூ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. திருப்பூரில் டிஷர்ட் என்ன விலை அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. திருப்பூர்லேருந்து டிஷர்ட்டை கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்து மெட்ராஸில் விற்றவங்கலாம் எனக்கு தெரியும். ஏன்னா திட்ஸ் ப்ரைஸ் அட்வான்டேஜ், ஆர்பிட்ராஜ். இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அவைலபிள். இன்ஃபர்மேஷன் தான் கரன்சி, இன்ஃபர்மேஷன் தான் பவர். ஸோ எந்த ரேட்டில் எந்த ஊரில் எந்த பொருள் கிடைக்கும், எந்த ரேட்டில் கிடைக்கும், அதை எடுத்து எப்படி விற்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது வந்து அவங்களோட ஸ்ட்ரேட் சீக்ரெட். அவனுக்கு வந்து அவங்க குடும்பம் எல்லா ஊர்லேயும் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைலாக இருக்கட்டும், அயர்னாக இருக்கட்டும், எல்லா ட்ரேடையும் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. மார்வாடிஸ் அண்ட் குஜராத்திஸ் அவன் எல்லா ட்ரேடையும் டாமினேட் பண்ணுவான். அந்த பவர் எப்படி வருதுன்றது அது நேச்சுரலி தேவர் பிஸ்னஸ்மேன். ஒரு கம்யூனிட்டிக்கு ஒன்று இருந்ததுப்பா. இன்னைக்கு கவுண்டர்ஸும் நாயுடுஸும் பிகம் வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல் இல்லாத நாடார்ஸ் பிகம் பலசர கடை ஓனர்ஸ். பட் இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, இன்டர்நெட் வந்தப்புறம் ப்ரைஸ் டிஸ்கவரிங்கிறது ஓப்பன் ஆகிடுச்சு, ரைட்டா? ஸோ அந்த மார்வாடிஸும் குஜராத்திஸுமே ஆர் நோ ஃபோர்ஸ் டு பிகம் எம்ப்ளாயீஸ். அவங்களே வந்து வேலைக்கு தான் போகிறாங்க. மார்வாடி பையன் பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது, எங்கேயாவது பேங்க் ஆஃபீஸராக இருப்பான். இந்த ட்ரெடிஷ்னலாக வந்து இது என்ன காரணம்னா, எல்லோரும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. வாங்கி விற்கிறதுல இருந்த ஆர்பிட்ராஜ் குறைஞ்சதுனால நீ அமேசானில் பார்த்துட்டு தான் ப்ரைஸ் கேட்பு. முன்னெல்லாம் விவேக் இயர் அண்ட் சேல்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். விவேக்கை பற்றி கடைசியாக பேர் கேட்ட எவ்வளோ நாள் நடக்குது? ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லிட்ரலி அட்லீஸ்ட் 2-3 இயர்ஸ். ஏன் அமேசான் தான் காலி பண்ணிடுச்சு. நிறைய விஷயங்கள் முதல்ல போய் கடைகளில் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் இப்போது ஏன்னா அதுதான் வந்து மார்வாடியும் குஜராத்தையும் காலி பண்ணிடுச்சு. நான் அமேசான்லேயே 10 பேரை கம்பேர் பண்ணி நான் அமேசான்லேயே வாங்கிடலாம். நான் வாங்குறது சின்ன லெவல் ப்ராடக்ட்டு. ஸோ எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு புட் தி எஃபர்ட். ஓகே நான் எஃபர்ட் போட வேண்டாம். ஸோ இப்படி ப்ரைஸ் டிஸ்கவரி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆனப்புறம் இட் இஸ் இம்பாசிபிள் டு சர்வைவ் ஆஸ் அ ட்ரேடர். என்னோடய ட்ரேட் சீக்ரெட்டை ஓப்பனாக ஒருத்தன் போடும்போது என்னால் சர்வைவே பண்ண முடியாது. இதனால் பல இண்டஸ்ட்ரீஸ் அவங்க இருந்தது போயிடுச்சு. இப்போ ஸ்டாக் புரோக்கிங்னு ஒரு காலத்தில் குஜராத்திஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்போ ஸ்டாக் புரோக்கிங்கே தேவையில்லையே, டெக்னாலஜி ஒன்று சாவடிச்சு ஜீரோடாங்கிறது வந்து அவரும் அவர் பிரதரும் கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரியை பற்றி போட்டாங்க. பல ட்ரெடிஷ்னல் புரோக்கர்ஸ் நீங்கள் செத்து போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை சுற்றியே ஒரு 100 பேர் சுற்றி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு, இந்த மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போனது நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இப்போ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஜீரோடா மாதிரி ஆள் வந்து காஸ்ட்டை குறைச்சோன்னு இன்னும் பல பேர் செத்து போயிட்டாங்க. ஸோ இப்போ இதை ஹையர் த கேபிட்டல் யார் வச்சுருக்காங்க
அப்படிங்கிற அந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து கம்ப்ளீட்டாக அதை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமா? அப்படியே கிடையாது. ம் நான் வந்து ஜான் மேனார்ட் கீன்ஸை கோட் பண்ணுறேன். ம் ஐடியா தான் இம்பார்ட்டண்ட்டு. ம் ஐடியாஸ் ஆல்வேஸ் ட்ரம்ப் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். ஐடியாஸ் ட்ரம்ப் வெஸ்டட் இன். நிக்கில் காமத்தில் என்ன கேபிட்டல் இருந்தது? ஐடியா தான். ஐடியா தான். ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன கேபிட்டல்? ஐடியா. ஐடியா தான். அதனால தான் மன்மோகன் சிங் சொல்கிறான், என் ஐடியா ஹூஸ் டைம் ஹஸ் கம். யாராலையும் தடுக்க முடியாது. நோபடி கேன் ஸ்டாப் அன் ஐடியா ஹூஸ் டைம் ஹஸ் கம். ம் ஸோ அந்த ஐடியாவை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா யூ வில் சக்சீடு. அதை விட்டுட்டு ஏன் இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடையாது. ம் நான் திரும்பி சொல்கிறேன், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ரிக்வயர்ஸ் ஜீரோ கேபிட்டல். ரைட் சார். அது வந்து ஒரு ப்ரூட்டல் ட்ரூத்தாக இருக்குது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ உங்கள் கூட இருக்கிறதுல பார்க்கும்போது எனக்கு அந்த அது 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 கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. டு பி ஃப்ராங்க், ஐடியா தான் இம்பார்ட்டன்ட். ஸ்டாக் ப்ரோக்கிங்கில் 2.5% மார்ஜின் வச்சு ம் பண்ணிட்டு இருந்த இடத்த போய் ம் இன்னைக்கு 0% மார்ஜின் தானே ட்ரேட் ஆகிட்டு. புஸ்தக கடைக்கு போய் நீ புஸ்தகம் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சார். மெட்ராஸில் மெட்ராஸில் புஸ்தகம் மெட்ராஸில் புஸ்தக கடையே கிடையாது. கிடையாது. மவுண்ட் ரோட்டில் ஹிகிம் பாதம்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஸ்கூல் புஸ்தகம் விற்கிறது. அந்த புக் கடை தான் இருக்குது சார். வேற அப்புறம் எங்கே எங்கே போச்சு? எல்லாரும் அந்த புஸ்தகம் வாங்கிறதுக்கு ம் இன்னைக்கு உனக்கு வேறு வழியே கிடையாது. அமேசான் இல்லாட்டா அமேசான் தான், கிண்டலில் வாங்க வேண்டியது தான். அப்போ புஸ்தகம் விற்றவனா என்ன ஆகும்? ஃபைன் சார். ஸோ இது வந்து இப்போ மார்வாடிஸ் குஜராத்திஸ் எல்லாம் அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது இட் இஸ் பை பர்த் ஃப்ரம் ஜீன். இப்போ ஜீனு பர்த்தெல்லாம் ஒன்றும் கிடையாது பாஸ். அவன் குடும்பம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அவனை சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் படிக்காமல் பிஸ்னஸில் இறக்கிடுவாங்க. அவன் எப்படியோ 12th முடிச்சு பிகாம் படித்தாலே பிஸ்னஸில் இறக்கிடுவாங்க. நீயும் நானும் வெளில போய் வேலை தேடி பழைக்கிறோன்னு பார்க்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இன்றைக்கி அவனே வெளில போய் வேலை தேடினு இருக்கான். அதுதான் சுச்சுவேஷன் ஏன்னா த டெக்னாலஜி ஹஸ் டன் இட். ஓகே சார். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.